நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் சண்டு மொண்டட்டி டைரக்ஷனில் நாக சைத்தன்யா, சாய் பல்லவி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற தண்டேல் தெலுங்கு திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்த சாய் பல்லவியும் நாக சைத்தன்யாவும் சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் விரும்புகிறாங்க. கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஆந்திராவிலேருந்து குஜராத் வரைக்கும் போய் மீன் பிடிக்கிற நாக சைத்தன்யா ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கடலுக்குள்ளே இருக்காரு. தன்னோட காதலியை பிரிஞ்சிருக்காரு. மீதி 3 மாதங்கள் முழுக்க முழுக்க தன்னோட காதலி சாய் பல்லவி கூடவே அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஒவ்வொரு தடவையும் தன்னை பிரிஞ்சு நாக சைத்தன்யா மீன் வேட்டைக்கு போறப்பெல்லாம் சாய் பல்லவி அவரை பயங்கரமா மிஸ் பண்றாங்க. எப்பவுமே அவர் நினைப்பாவே இருக்காங்க. அவர் இல்லாத அந்த 9 மாசமும் கறி சாப்பிடாம மீன் கூட சாப்பிடாம இருக்காங்க. இந்த சமயத்துல கடலுக்குள்ள போன அவங்க ஊரை சேர்ந்த ஒரு மீனவரோட படகு புயல்ல உடைஞ்சு அவர் இறந்து போயிடுறாரு. இந்த சம்பவத்தால பயங்கரமா டிஸ்டர்ப் ஆன சாய் பல்லவி நாக சைத்தன்யா கிட்ட, இனிமே நீ கடலுக்கே போக வேணாம், இனிமே நீ மீன் வேட்டைக்கு போகாத, நாம சேஃபான வேற ஏதாவது ஒரு தொழில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இதை சொல்லி புரிய வைக்க முடியாத நாக சைத்தன்யா அப்போதைக்கு சும்மா அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஓகேன்னு சொல்றாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவர் திரும்பவும் கடலுக்குள்ள போனதால அதனால கோபமான சாய் பல்லவி அவர்கிட்ட பேசுறதே மொத்தமா நிப்பாட்டிடுறாங்க. ஆனா கடலுக்குள்ள போன நாக சைத்தன்யாவும் அவர் கூட போன 21 பேரும் வேற ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அது என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, சாய் பல்லவி கூட நாக சைத்தன்யா ஒண்ணு சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிற சுத்தி நகருது இந்த தண்டேல் படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாதியில் வரக்கூடிய காதல் காட்சிகள் ரொம்பவே நல்லா இருந்தது, ரசிக்கும்படி இருந்தது. ஆரம்பத்துல பிளாஷ்பேக் முன்னால் வரக்கூடிய காட்சிகள், ராஜுவுக்காக சத்யா காத்திருக்கிற காட்சிகள், கடலுக்குள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்ற சீன், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வரக்கூடிய சீன், அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற சீன்ஸ்னு இந்த காட்சிகள் எல்லாமே உணர்வுபூர்வமா இருந்தது. அந்த காதல் காட்சிகள் எல்லாமே ரசிக்கும்படி இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த படத்தோட லீட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். சத்யா அப்படிங்கிற கேரக்டர்ல சாய் பல்லவி ஆஸ் யூஷுவல் சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சாதாரண காதல் காட்சிகள் இருக்கக்கூடிய எமோஷன்ஸை கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸால இன்னும் பல மடங்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த படம் சுமாரான ஒரு படமா கூட இருந்திருக்காது அப்படிங்கிறத அடிச்சு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய காதல் காட்சிகள் எதுவுமே புதுசாலாம் இல்லை. ஆனா அதையும் தாண்டி அந்த சீன்ஸ்ல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் ஓரளவுக்காவது கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் சாய் பல்லவியோட நடிப்பு தான். அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன் உட்பட நிறைய காட்சிகள்ல ரொம்பவே பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. நாக சைத்தன்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மொனட்டோனஸா தெரிஞ்சாலும் கூட ஒரு சில எமோஷனல் காட்சிகள்ல ஓரளவுக்கு கன்வின்சிங்காவே பண்ணியிருக்காரு. அவரோட கெரியர்ல மஜிலி, மனம் மாதிரியான படங்களோட வரிசையில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்ன ரோல்ல வரக்கூடிய கருணாகரனும் நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் கையாளப்பட்டிருக்கிற விதம் ரெஸ்பெக்டபிளா இருந்தது, அதுவும் நல்ல விஷயம். தேவி பிரசாத் இசையில புஜித்தல்லி, ஹைலேசா இந்த 2 பாடல்களும் முதல் தடவை கேட்டதுமே பிடிக்கிற மாதிரி இருந்தது. படத்தோட பின்னணி இசையும் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ், இது எப்படிப்பட்ட ஒரு படமா எடுக்கலாம் அப்படிங்கிற இந்த படத்தோட இயக்குனரோட கன்ஃபியூஷன் தான். இதை ஒரு ரொமான்ஸ் படமா எடுக்கலாமா, இல்லை இது உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கிற படம் அப்படிங்கிறதால கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா எடுக்கலாமா, இல்லை வழக்கமான தெலுங்கு மாஸ் மசாலா படமா எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் தான். இன்டர்வல் வரைக்கும் இந்த படம் பெருசா எங்கேயும் போர் அடிக்கல. அங்கங்க மாஸ் சீன்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு சில சீன்ஸ் மட்டும் கடுப்பிடிச்சாலும் கூட முதல் பாதியில் இருக்கக்கூடிய ரொமான்ஸ் இந்த படத்தை ஓரளவு காப்பாத்திடுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அந்த இன்டர்வல் சமயத்துல இருந்து நிஜத்துக்கு சம்பந்தப்பட்ட காட்சிகள் எப்போ தொடங்குதோ அங்கிருந்தே படம் நிஜத்துக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாம ரொம்ப சினிமாத்தனமா செயற்கையா நகர ஆரம்பிச்சிருச்சு. இந்த படம் நெடுக கதைக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ எக்கச்சக்கமான மாஸ் மசாலா மூமெண்ட்ஸ் வருது. ஹீரோ சுத்தி நிறைய தேவையில்லாத பில்டப் காட்சிகள் வருது. இது எதுவுமே கொஞ்சம் கூட எடுபடவே இல்லை, செம்ம மொக்கையா இருந்தது. ஆரம்பத்துல கடலுக்குள்ள வரக்கூடிய ஹீரோட இன்ட்ரோ சீன், அதுக்கப்புறமா ஒரு மீனவ கிராமத்துல மண்ணல்றப்போ ஹீரோ அங்க போய் சண்டை போடுறது, அப்போ அவர் பேசக்கூடிய வசனங்கள், அதுக்காகவே அவரை தண்டேலாக்குறது, அதுக்கப்புறம் வரக்கூடிய பாட்டுன்னு இந்த சீன்ஸ் ஒரு பக்கம். அப்புறம் இன்டர்வலுக்கு முன்னால புயல் வர சமயத்துல எல்லாருமே கடலுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு சின்ன பையனையும் வேற ஒரு போட்ல இருக்கிற ஒரு ஆளையும் ஹீரோ காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும் பாருங்க. அதெல்லாம் கொலை காமெடியா இருந்தது. ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படத்துல மீனவர்கள் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படத்துல எதுக்கு இத்தனை மாஸ் பில்டப், எதுக்கு இவ்வளவு ஹீரோயிசம் அப்படின்னு புரியல. சரி, இந்த அளவுக்கு ஒரு மைண்ட்லெஸ்ஸான தெலுங்கு மாஸ் மசாலா படத்தை தான் எடுக்க போறீங்க, ஒரு கிளிஷேடான வழக்கமான படத்தை தான் எடுக்க போறீங்க அப்படின்னா அதுல எதுக்கு இந்த பிரச்சனையை, இந்த உண்மை சம்பவத்தை ஒரு ஊறுகா மாதிரி தொட்டுக்கணும். செகண்ட் ஹாஃப்ல உணர்வுபூர்வமான காட்சிகள், பயங்கர எமோஷனலான சீன்ஸ் அப்படிங்கிற பேர்ல வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்பவே போரா தான் இருந்தது. சேட்டுக்கிட்ட காசு கேட்டு சாய் பல்லவி போராட்டம் பண்ற அந்த சீன், டெய்லி போய் மினிஸ்ட்ரி வீட்டு வாசல்ல நிக்கிற சீன், இது எதுவுமே கொஞ்சம் கூட சுவாரஸ்யமா இல்ல. அதே போல செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், அந்த தேசபக்தி காட்சிகள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு பஸ்ல இருந்து தப்பிச்சு போற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன் ஆகட்டும், அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு ஜெயில் ஃபைட் சீன் ஆகட்டும், இது எல்லாமே இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஏதோ 3-4 சீன் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனா அதுக்கு அடுத்த சீன்லேயே பொசுக்குன்னு 2 வருஷம் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன கணக்குனே புரியல. ஆனா அவங்க யாருமே பார்த்தா ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரிலாம் தோணவே இல்லை. ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள இருக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமா தான் இருக்காங்க.
பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ள டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. சரி அந்த இந்தான்னு ஒரு வழியா படத்தை முடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா, படம் முடியறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னால ஆதார் கார்டை வச்சு இழுன்னு இழுக்கிறாங்க. எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு ஆதார் கார்டு எட்ரான்னு. நான் தான் எடுக்கல. எல்லாரும் ஆதார் கார்டு எடுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இது படத்தை பாக்குறோமா இல்ல ஆதார் கார்டு நியூஸ் ரீல் பாக்குறோமா அப்படிங்கிற லெவல்ல ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. இன்னொரு சீன்ல முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கேரக்டர்ல வர்ற ஒருத்தவங்க நமக்கு மக்கள் நலன் தான் முக்கியம், நம்ம ஆட்சியில மக்களை பாதுகாக்கிறதா நம்மளோட முதல் வேலை அப்படிங்கிற ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரொமான்ஸ் படமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் படமா போயிட்டு இருக்கப்பவே சட்டர் செகண்ட் ஹாஃப்ல படம் பிஜேபி ப்ரொபகண்டா படம் ரேஞ்சில் போக ஆரம்பிச்சிருச்சு. நடுவில் ஆர்டிகல் 370 சுஷ்மா ஸ்வராஜோட மரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அட்லீஸ்ட் அதை வச்சாவது செகண்ட் ஹாஃப்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு 4-5 சீனாவது எழுதிருக்கலாம். ஆனா செகண்ட் ஹாஃப் முழுக்கவே எதை நோக்கி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு தேவைன்னு தான் போயிட்டு இருக்கு. ஆனா உச்சக்கட்ட கொடுமை என்னன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு பாகிஸ்தானி ஆபீசர் ஹீரோவை புகழ்ந்து பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. ரேய் ஏமிரா இது டெக்னிக்கலாவும் சில குறைகள் இருந்தது. படத்தோட முதல் பாட்டுல வரக்கூடிய அந்த செட் ஒர்க் ஆகட்டும், அப்புறம் அந்த கடற்கரையில வரக்கூடிய சில செட் ஒர்க் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப அப்பட்டமா செட்டுன்னு தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்தது. அதே போல அந்த கிரீன் மேட் யூஸ் பண்ணி சில சிஜி எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த லைட் ஹவுஸ் மேல வரக்கூடிய சிஜி ஆகட்டும், படத்துல நிறைய காட்சிகள்ல கடலுக்குள்ள இருக்கும்போது வரக்கூடிய அந்த கடல் பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய சிஜி ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப ஒஸ்டா இருந்தது. இந்த விஷயங்களால படம் மீதான அந்த நம்பகத்தன்மை ஆத்தென்டிசிட்டியும் பயங்கரமா அடி வாங்குச்சு. மொத்தத்துல இந்த தண்டேல் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜான ஒரு ரொமான்ஸ் ஆக்ஷன் டிராமா. முதல் பாதி ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. பாட்டுக்காகவும் சாய் பல்லவிக்காகவும் பார்க்கலாம். ஆனா செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போறதுன்னே தெரியாம பயங்கரமா சொதப்பிட்டாங்க. சோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த தண்டேல் திரைப்படத்தை தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் வேற வீடியோல சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thinking